இன்னைக்கு ஜாதகத்துல யாருக்காவது திருமண தடை இருந்தா திருமண வரம் கிடைக்க அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமண வரம் கொடுக்கும் கோவில்களுள் ஒன்று நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கு. நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த பகுதியில் இருக்கு வேளிமலை முருகன் கோவில். முருகப்பெருமானுடைய திருமணத்திற்காக வேள்வி வளர்த்த மலை, வேள்வி மலை அப்படின்றதான் வேளிமலை என்று மாறிவிட்டது. இன்னொன்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கல்யாண கணபதியை, கல்யாண விநாயகரை வழிபாடு செய்கிற போது முக்கியமாக ஜாதகத்தில் யாருக்காவது 7ல் கேது இருந்தால் அவர்கள் கல்யாண விநாயகரை வழிபாடு செய்கிற போது திருமண தடை நீங்கும் அப்படின்னு நான் வேறொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கோவிலில் கல்யாண கணபதி இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு என்ன பேர்னா கல்யாண கணபதி. இது தெய்வங்கள் சில தலங்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்த தலங்கள்னு உண்டு. அதிலே ஒன்றுதான் இந்த கோவில். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. முக்கியமாக இந்த விநாயகருக்கு என்ன சிறப்பு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடைபெற உதவியாக இருந்தவர் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் இவர் தான். இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அத்துயர் அது கொடு சுப்புர மணிப்படு அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அற்றிரு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளை. அந்த நிமிஷமே வள்ளியை முருகப்பெருமான் மனம் செய்வதற்கு உதவிய பெருமாள் யாரு? விநாயகர். அவர் இங்க இருக்கிறார். கல்யாண விநாயகர் என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார். யாருக்காவது ஜாதகத்துல திருமண தடை இருந்ததுன்னா, முக்கியமா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. நம்ம பொதுவாக இங்கே இருந்தால் செவ்வாய் தோஷம், இங்கே இருந்தால் செவ்வாய் தோஷம், இப்படி இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறோமே தவிர செவ்வாய் தோஷம் அப்படின்றதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஆனால் யாருக்காவது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா, 7ல் கேது இருந்ததுன்னா, திருமண தடை இருந்ததுன்னா அவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இங்கே வந்து வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். நாகர்கோவில் பக்கத்தில் இந்த களியக்கா விளை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வேளிமலை, அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் கல்யாண விநாயகரையும் வழிபாடு செய்கிற போது திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.